சிவாஜி ஐயா விஜய் சார் கூட சேர்ந்து ஒரு படம் ஒன்ஸ் மோர் நடிச்சாரு. ஸோ விஜய் சாரோட ஆக்டிங்கை பார்த்துட்டு சிவாஜி சார் வந்து ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காரு. அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். விஜய் சாரோட அப்பா சந்திரசேகர் சார் தான் வந்து ஒன்ஸ் மோர்ன்ற படத்தை வந்து டைரக்ட் பண்ணாரு. ஆரம்ப காலங்களில் ஃபர்ஸ்ட் 8 படத்தை விஜய் சாருக்கு வந்து அவர் தான் டைரக்ட் பண்ணி கொடுத்தாரு. ஒரு நல்ல ஒரு பேஸ்மெண்ட் போட்டு கொடுத்தாருன்னு சொல்லலாம். ஸோ அதை விஜய் சாரும் யூஸ் பண்ணிட்டு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய முன்னணி ஹீரோவாக இருந்திருக்காரு. இப்போ தமிழக வெற்றி கழகம்னு ஒரு அரசியல் கட்சியை வரை தொடங்கியிருக்காரு. ஸோ ஆரம்ப காலத்தில் மிகப்பெரிய ஸ்டார்ஸ் கூடலாம் வந்து விஜய் சாருக்கு நடிக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சது. அதை வந்து எஸ் ஏ சந்திரசேகர் சார் உருவாக்கி கொடுத்தாருன்னு சொல்லலாம். விஜயகாந்த் சார் கூட நடிச்சாரு. அப்புறமா வந்து சிவாஜி சார் அப்படின்ற ஒரு இமயம் கூட வந்து நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. சிவாஜி சார் இந்த படத்தில் வந்து கமிட் ஆகும்போது ரொம்ப சந்தோஷமாவே கமிட் ஆனாரு. பிகாஸ் எஸ் ஏ சந்திரசேகர் சார் கூட வந்து சிவாஜி சாருக்கு ஒரு நல்ல நட்புறவு உண்டு. ஸோ 2 பேரும் வந்து அந்த படத்தில் வந்து ஒன்னா பணியாற்றுறாங்க. ஸோ அதில் விஜய் சாரோட ஆக்டிங் எல்லாம் வந்து சிவாஜி சார் வந்து பார்க்குறாரு. அந்த டைமில் வந்து சிவாஜி சார் வந்து சொல்கிறாராம், பிரபு விஜயோட நடிப்பை பார்க்குறேன், விஜய் வந்து நல்லா நடிக்கிறான்ப்பா, கண்டிப்பாக இந்த பையன் வந்து நல்லா ஒரு ரவுண்டு வருவான் அப்படின்ற மாதிரி சொன்னாராம். ஸோ அவர் சொன்னதுக்கு ஏற்ற மாதிரியே உண்மையாகவே விஜய் சார் வந்து சினிமாவில் ஒரு ரவுண்டே வந்துட்டாரு. இப்போ அரசியலில் இன்னும் ஒரு ரவுண்டு வர போறாரு. அது வந்து வெற்றியாக இருக்குமா தோல்வியாக இருக்குமா அப்படின்றத வந்து நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். 2026 விஜய் சாரை பற்றி சிவாஜி சார் வந்து சொன்ன இந்த வார்த்தைக்கு முழு தகுதியானவர் விஜய் சார். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதே மாதிரி அஜித் சாரோட படத்தில் வந்து சிவாஜி சார் வந்து நடிக்க மறுத்துட்டாருங்க. என்னங்க விஜய் சாரை வந்து பாராட்டி பேசின சிவாஜி சார் வந்து அஜித் சாரோட படத்தில் வந்து நடிக்க மறுத்துட்டாரு அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்களா? ஆமாங்க, ஆரம்பத்தில் நந்தா அப்படின்ற ஒரு படத்தில் வந்து அஜித் சார் தான் நடிக்க வேண்டியது. அதில் சூர்யா சார் நடிச்சிருப்பாரு, நீ அஜித்னு சொல்கிற அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்கலாம். அஜித் சார் தான் அந்த படத்தில் ஃபஸ்ட்டு கமிட் ஆனாரு. ஸோ அந்த படத்தில் வந்து சிவாஜி சார் வந்து ராஜ்கிரண் சாரோட கேரக்டரில் நடிச்சா நல்லா இருக்கும்ட்டு ஃபஸ்ட்டு சிவாஜி சாருக்காக தான் அந்த கேரக்டரை வந்து டிசைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ சிவாஜி சாரை பார்த்து பாலா சார் வந்து கதை சொல்கிறதுக்கு போறாரு. ஸோ கதை சொல்ல போகும்போது வந்து பெரிய வரண்டா அதில் சிவாஜி சார் உட்காந்துருக்காராம், வங்கப்பு அப்படின்றாராம். பாலா சார் வந்து படப்பட கூட போறாராம். ஏன்னா சிவாஜி சாரோட மிகப்பெரிய ரசிகன் பாலா சார். ஸோ படப்பட போயிட்டு அப்படியே பவ்யமாக உட்காந்துட்டு பாலா சார் பவ்யமாக உட்காந்துட்டு இருக்காரு. அதை பார்த்துங்க ஓகேங்களா. ஏற்கனவே நம்மளால் கொஞ்சம் வந்து அப்படியே கொஞ்சம் லைட்டாக அப்படியே ஒரு மினுக்காக தான் நடிப்பாரு. பட் அப்படிப்பட்ட பாலா சாரே வந்து அவர்கிட்ட போயிட்டு பம்பிட்டு போயிட்டு, ஐயா ஒரு கதை வச்சிருக்கீங்க, எடுத்த உடனே வந்து சிவாஜி சாரை பார்த்த உடனே கதையை வந்து எப்படி சொல்றது அப்படின்ற ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டு, ஐயா நீங்க வந்து ஒரு பெரிய தாதாவா இருக்கீங்க, உங்களை ஒருத்தங்க போட்டு தள்ளிடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இது போட்டு தள்ளிடுறாங்களா, என்னப்பு பேசுற அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உடனே அப்படி இல்லைங்க, போட்டு தள்ளுறாங்கன்னா சாதாரணமான இல்லை, அதுக்கேற்ற பில்டப் வச்சுக்கலாம் சார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது பில்டப்பா, சரி ஓகே வைக்கலாம், சரி ஓகே போ நான் கூப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி சிவாஜி சார் சொல்லி அமைச்சிருக்காரு. அதுக்கப்புறமா வந்து அந்த படத்தில் அவர் நடிக்கவே இல்லை. விஷயம் என்னன்னா அந்த படத்தில் வந்து சிவாஜி சார் மட்டும் நடிக்கல, கடைசியாக அஜித் சாரே நடிக்க முடியாமல் போயிடுச்சு. கால் ஷீட் பிரச்சனையால் வந்து அஜித் சார் நடிக்காமல் அப்புறம் சூர்யா சார் தான் அந்த படத்தில் நடிச்சாரு. பாலா சார் வந்து சிவாஜி சார் வீட்டை விட்டு வெளில வந்துட்டு அந்த டென்ஷனோட ஐயோ கதை எப்படிலாம் சொல்லாமல் நினச்சிட்டு போனோம், பட் சொதப்பிட்டு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தெருமுக்கு கடையில் போயிட்டு வந்து ஒரு சிகரெட்டை பற்ற வச்சுக்கலான்னு பார்க்கும்போது பால்கனிலேருந்து சிவாஜி சார் வீட்டு ஆளுங்களோ இல்லை சிவாஜி சாரே வந்து ஒரு சிகரெட் பிடிக்கிறத பார்த்துட்டு என்ன அவர்ட்டு அந்த சிகரெட்டையும் கீழே போட்டு ஓட்டாராம். அஜித் சாருக்கும் வந்து சிவாஜி சார் கூட சேர்ந்து நடிக்கணும்னு ரொம்ப பெரிய ஆசை. பட் அந்த விஷயம் நடக்காமலே போனதுனால ஒரு வாட்டி பிரபு சாரே வந்து கேட்டதுனால வந்து சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸ்ல அசல்ன்ற படம் நடிச்சாரு. எப்படியோ விஜய் சாருக்கு நடந்த விஷயம் அஜித் சாருக்கு நடக்கல. ஸோ இன்னைக்கு நான் கொண்டு வந்த சினிமா இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேற ஒரு சினிமா இன்ஃபர்மேஷனோட சந்திக்கிறேன். வீடியோ பார்த்தா மட்டும் போதுமா, பேஜையும் ஃபாலோ பண்ணுங்க.